1 கப் ரவை இருந்தது அப்படின்னா, இப்போ வர மழைக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அந்த டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கும், உங்கள் வீட்ல உள்ளவங்களுக்கும் இந்த பணியாரம் வந்து பண்ணி கொடுங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து இருக்கும். வெளியில வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்ட்டு. எள்ளு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான பொருளை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து ரவையை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த விதமான பிராண்ட் ரவை வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து பவுடராக வந்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான இனிப்பாக வந்து இருக்கும். ரொம்ப இனிப்பு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சேம் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் வந்து கட்டி இல்லாமல் கரையணும். ஏன்னா அதில் வந்து அசடெல்லாம் வந்து இருக்கும், மணல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டி போட்டால் தான் ரொம்ப நல்லது. அதுக்காக தான். இப்போ அரைச்ச ரவை கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கோதுமை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். அது பாகுபதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். ஆனால் வந்து இதுக்கு அந்த வெள்ளை தண்ணி மட்டுமே வந்து பத்தாது, எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியும் தேவைப்படும். நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கோகனட் மில்க் அப்படி இல்லைன்னா நார்மலாக பசும்பால் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கோகனட் மில்க் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போ அவசரத்துக்கு பண்ணுறதுனால நான் வந்து நார்மல் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா உப்பு அண்டு கருப்பு எள்ளு வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம், வறுத்தும் சேர்க்கலாம், வறுக்காமலும் சேர்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. கொஞ்சம் நல்லா தோசைக்கு ஊற்றுற மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. ஊறும் போது அந்த பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் பாருங்கள், நல்லா 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா நான் வந்து பணியாரக்கல்லை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வந்து வேண்டாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து மாவாக வந்து இருக்கிற மாதிரி வந்துருக்கும். பணியாரக்குழியில் நல்லா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாராளமாக எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சமமாகவும் நல்லா வந்து வெந்து வரும். இப்போது பணியாரக்குழியில் 3/4 குழி மட்டும் மாவு வந்து ஊற்றுங்க, ஃபுல்லாக வந்து ஊற்றாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டுருங்க. முக்கியமாக வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா? அந்த மேலே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் பார்க்கும்போதே. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. ஏன்னா அந்த பக்கமும் நல்லா வந்து வெந்து வரணும். நீங்கள் பிரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து மாவாக வந்து இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வந்து இருக்கணும். இப்போ 2 பக்கமே வந்து பணியாரம் வந்து ரெடிங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். நீங்கள் பணியாரக்கல்லை ஊற்றி அந்த ஒரு பக்கம் திருப்பி போடும்போதே அந்த பணியார சுமல் வீடு ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு, பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த இனிப்பு எல்லாமே வந்துட்டு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த மழைக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.